ஓகே, இப்போ வந்து அடுத்த ஃபார்ம் பார்க்க போகிறோம். அதாவது அடுத்த இன்னொரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் துணை அலகு வடிவம்னு பேர், பேராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ நம்மள ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய் கொடுக்குறோம் இல்லையா. எக்ஸு ஒய் ரெண்டுமே ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டுத்தையுமே தீட்டாங்கிற இன்னொரு வேரியபிள் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அது வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம், அது துணை அலகு வடிவம். இப்போ இந்த கேஸில் வந்து ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க, x1 y1 ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க. இப்போ எழுதி பார்க்கலாம் நம்ம இங்கே எழுதிக்கலாம். இங்கே இது x ஆக்சஸ், இது y ஆக்சஸ் இல்லையா. ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த புள்ளி பேர் என்ன சொல்லிருக்காங்க, Pன்னு சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா, Q. ஓகே, Q வந்து அந்த புள்ளியில் இருக்க ஒரு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, ஸோ Q இஸ் x1, y1. ஓகே, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் பண்ணுறது தீட்டான்னு பேர். அதாவது இந்த ஸ்லோப் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸோட போடுற ஆங்கிள் தீட்டான்னு பேர். இதே ஸ்ட்ரெயிட் லைனில் வேறு ஏதாவது புள்ளி எடுத்துக்கலாம், நம்ம Pன்னு ஒரு புள்ளி எடுத்துக்கலாம். அதனோட ஜென்ரல் பாயிண்ட் வந்து எக்ஸ் காமா ஒய். இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டுத்தையுமே x1 y1 அண்ட் தீட்டா இந்த மூணு பேராமீட்டரோட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து எல்லாத்துக்குமே பர்பெண்டிகுலர் போடலாம், எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஒய் ஆக்சஸ்க்கு. இங்கே ஒன்று போடலாம், இங்கே ஒன்று போடலாம். ஓகே, இங்கே போட்டுக்கலாம் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பர்பெண்டிகுலர் போடலாம். ஸோ இது என்னது, இது x1, இது x1 இல்லையா. இது ஸோ இது பேர் வேணால் கொடுக்கலாம், அதுக்கு n கொடுக்கலாம். இங்கே என்ன சொல்லலாம், இது ஆர்னு சொல்லலாம் அண்ட் இங்கே வந்து n சொல்லலாம். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் கொடுத்துருக்கிற புள்ளி வந்து qx1 y1 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த நேர்கோடு எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிள் பண்ணுறது தீட்டா, அதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எக்ஸ் ஒய்க்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இப்போ அதனால் இங்கேருந்து பர்பெண்டிகுலர் பண்ணால் இது n, இது O. ஓகே, இது O. ஓகே, ON இஸ் ஈக்குவல் டு x1. புரியுது இல்லையா, ON இஸ் x1, இது x கோஆர்டினேட். தென் OR இஸ் x. OR வந்து Pயோட x கோஆர்டினேட், therefore it is x. ஓகே, அதே மாதிரி PRங்கிறது y coordinate of P which is equal to y, and PQN is equal to y1. QN is y1, ON is x1, PR is y, OR is x இல்லையா. அதனால் ஸோ இது ஆங்கிள் தீட்டானா இது ரெண்டு பேரலாக இந்த ஆங்கிளும் தீட்டா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் என்னென்னு. வாட் இஸ் திஸ், வாட் இஸ் இந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னா ட்ரையாங்கிள் QPM எடுத்துட்டீங்கன்னா வாட் இஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டாங்கிறது என்னது, சைன் தீட்டாங்கிறது PM by PQ. PMங்கிறது என்ன, PM is equal to PR minus MR. PR minus MR by PQ. PR என்னங்கிறது, PRங்கிறது Y, PR is Y, இந்த தெரியும் நம்மளுக்கு Y minus MRங்கிறது, MR is same as QN by PQங்கிறது என்னது, PQ is R. That is equal to Y minus QNங்கிறது என்னது, QNங்கிறது X1, sorry QNங்கிறது Y1, QN is Y1, Y minus Y1 by R. புரிஞ்சுதா? So this is the first step required, y minus y1 by r. So
sin theta is y minus y1 by r. Therefore முதல்ல எழுதிக்கலாம் இங்க sin theta is equal to y minus y1 by r, or we can write it as y is equal to y minus y1 equal to r sin theta. Therefore y is equal to y1 plus r sin theta. இது முதல் part. Okay, அடுத்து எடுத்துக்கோங்க. நான் இந்த ட்ரையாங்கிள் அதே ட்ரையாங்கிள்ல cos theta எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதே ட்ரையாங்கிள்ல cos thetaங்கிறது qm by qp. qmங்கிறது qm is same as nr இல்லையா, nr by qp. qm என்னோட சேம் தானே, qm nr சேம் இந்த ரெக்டாங்கிள் இல்லையா. that is equal to nrங்கிறது என்னது or minus on by qp, which is equal to or எவ்வளோங்க, or போட்டுக்கணும், or is x, on எவ்வளோ x1, on is x1 whole divided by qp ங்கிறது r. Therefore x minus x1 equal to r sin or cos theta. Therefore x is equal to x1 plus r cos theta. So x y ரெண்டுமே independent எல்லாமே we have written as x வந்து theta மூலமா கால்குலேட் பண்றோம், y வந்து theta மூலமா கால்குலேட், ரெண்டுமே x y ரெண்டுமே theta மூலமா கால்குலேட் பண்றோம். ஓகே, இதே இன்னொரு விதமா எழுதணும்னா வந்து இந்த இப்படி எழுதிருக்காங்க, x minus x1 by cos theta, x minus x1 by cos theta is equal to y minus y1 by sin theta equal to r. அப்படியே எழுதலாம். ஓகே, ரெண்டு விதமாக எழுதலாம். இதில் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம திருப்பி இன்னொரு தடவை பார்க்கலாம். நம்ம இங்கே ஒரு புள்ளி x1 y1 கொடுத்துருக்காங்க, அந்த நேர்கோடு எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ஆங்கிள் பண்ணுறோ அதுவும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எக்ஸ் ஒய்க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனால் ரெண்டு பர்பெண்டிகுலர் போட்டுட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் cos theta sin theta எடுத்து இந்த டெரிவேஷன் பாட்டு பண்ணுறோம். ஓகே, இந்த ரெண்டுமே நம்மளுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கிற செங்குத்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரெண்டு கோடுக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தேவைப்படுறது. ஓகே, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை புரியலன்னா இன்னொரு தடவை எடுத்து பாருங்கள், இந்த டெரிவேஷனை உங்களுக்கு புரியும். ஓகே.